இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. விஜய் சார், வெண்பா எப்படி சார் இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு சார்? கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல சார்? இப்ப எங்க சார் இருக்கா? ஏய், நீ எங்க வந்த? வெண்பா உயிரோட தான் இருக்காளான்னு பார்க்க வந்தியா? நான் என்ன சார் பண்ணேன்? வெண்பாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கன்னு கேட்ட உடனே பதறி அடிச்சிட்டு பார்க்க ஓடி வந்திருக்கேன். என்ன ஆச்சு சார் அவளுக்கு? நீ துடிச்சதெல்லாம் போதும். என்ன டென்ஷன் ஆக்காம தயவு செஞ்சுக்கிறது போயிடு. நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே சார். ஒரே ஒரு தடவை நான் வெண்பாவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். ஏய், நில்லு. என்ன அப்புறம் ஏதாவது பேச வச்சிராத. ஒழுங்கா கிளம்பி போயிடு. போயிடுறேன் சார். ஒரே ஒரு தடவை அவளை என் கண்ணுல காட்டுங்க சார். ஏன்? உன்னை அவகிட்ட காட்டி நான் இதுவரைக்கும் படுற கஷ்டம்லாம் உனக்கு பத்தாதா? கிளம்பிக்கிறது முதல்ல. ஏன் மேல நீங்க கோவப்படுறது நியாயமா இருக்கான்னு முதல்ல யோசிங்க. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து உயிரே போற மாதிரி இருக்கு. என்ன பார்க்க விடுங்க சார். என்னமா டிராமா பண்ற? இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு உனக்கு தான் கிடைக்க போகுது. அப்படி நடிக்கிற? நான் என்ன நடிக்கிறேங்க? நான் எதுக்கு நடிக்கணும்? ஓகே, நீ நடிக்கல. நீ பாசமாவே நடிக்க வந்தாலும் நீ அவளை பாக்குறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. நீ முதல்ல போலாம். உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? வெண்பா உடம்பு சரியில்லைன்னு அப்செட்டா இருக்கீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? நான் எடுத்துட்டு வரவா? ஏய் இரு. தண்ணில ஏதாவது கலந்து கொடுக்க போறியா? அவ்வளவு நல்லவளா நீ? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு பழசெல்லாம்? அவளை ஒரு தடவை மட்டும் நான் பார்த்துட்டு உடனே போயிடுறேன். ஒரு நிமிஷம் மட்டும் என்ன பார்க்க விடுங்க ப்ளீஸ் சார். என் மேல உங்களுக்கு இருக்கிற பழைய கோவத்தை எல்லாம் விட்டுருங்க. அத இந்த விஷயத்துல நீங்க என் மேல காட்டிராதீங்க. என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாமா, கரெக்ட். உனக்கு வெண்பா மேல ரொம்ப பாசம். அவளுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. அன்னைக்கு உன்கிட்ட வெண்பாக்காக ஒரு 10 நாள் 10 நாள் என் கூட வெண்பாக்கு அம்மாவாகிறன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன அன்னைக்கு? இருக்க முடியாதுன்னு சொன்னல. அதே தான் நான் திரும்ப சொல்றேன். நீ என் வெண்பாவை பார்க்க கூடாது. நான் பார்க்க விட மாட்டேன். என் மேல தப்புன்னே வச்சுக்கோங்க சார். என்னோட சூழ்நிலை, என்னோட நேரம், என்னோட மனசு ஏதோ ஒண்ணு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு தடவை தான் கேக்குறேன். ஒரே ஒரு தடவை அந்த புள்ளையோட முகத்தை எனக்கு காட்டுங்களேன் ப்ளீஸ் சார். உங்க கால்ல வேணா விழுறேன் சார். உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நீ கால்ல விடுவ. ஆனா நான் உன்கிட்ட என் வெண்பாக்காக எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, என்ன பார்க்க வராதீங்க, எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னல. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெண்பா வந்து பார்க்கணும் நிக்கிற? சரி, நீ வெண்பாக்கு யாரு? நீ ஏன் வெண்பாவை பார்க்கணும்? எதுக்கு நீ அழணும் கெஞ்சணும்? அவ எனக்கு யாருன்னு எனக்கும் அவளுக்கும் கடவுளுக்கும் தெரியும். என் மேல 1000 தப்பு இருக்கட்டும். என்ன ஒரே ஒரு தடவை வெண்பாவை பார்க்க விடுங்க. நான் போயிடுறேன். நீ பார்க்க கூடாது. இங்க பாரு, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன டென்ஷன் ஆக்காத மல்லி. தயவு செஞ்சு வெளியில போயிடு. என்ன அமைதியா வெண்பாவை பார்க்க விட்டீங்கன்னா நான் ஏன் உங்களை டென்ஷன் பண்ண போறேன்? உங்களுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். நீங்க என் மேல வெறுப்பா கூட இருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா எங்கேயோ இருக்கிற எனக்கு துடிக்குது சார். என்னைக்குனாலும் அவ ஏன் மகதான். அவளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஒரே ஒரு தடவை வெண்பாவை காட்டுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் அவ கூட இருக்க வேண்டாங்க. ஒரு அம்மா தூரத்துல இருந்தா கூட நம்ம குழந்தை நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்குமா, தூங்கி இருக்குமா, படிச்சிருக்குமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கிறவ கூட அம்மா தாங்க. ப்ளீஸ்ங்க. எந்திரி முதல்ல. நீ அம்மாவா? இந்த கல்யாணம் நிக்கணும்னு மறுபடியும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்த சுக வசதி எல்லாம் அனுபவிக்கணும்னு நீ போட்ட பிளான் தானே இது? என்ன பிளான் போட்டு? நான் எதுக்காக பிளான் போடணும்? ஐயோ, இந்த நல்லவ சொல்றத கேட்டுக்கோங்க. இவ பிளானே போடலையா. ரஞ்சிதாக்கு நலுங்கு வைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை கெடுக்கிறதுக்காக நீ வெண்பா கிட்ட போன்ல பேசல?
அவகிட்ட நீ போய் பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லல? நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோம். விஜய் மாமா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இல்லங்க, நான் அப்படி சொல்லவே இல்ல. தயவு செஞ்சு இவங்க சொல்றத நம்பாதீங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.